டெய்லி சமையலுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரைக்கிறது, புளி கரைச்சி ஊற்றுறது இதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உரிச்ச பூண்டு அரை கப் அளவுக்கு, பச்சை மிளகாய் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியும் ஊற்றி அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உப்பு சேர்த்து அரைக்கிறதுனால அந்த பேஸ்ட் சீக்கிரம் கெட்டு போகாது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது மாதிரியே பூண்டையும் கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்து அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சா நல்லா கெட்டி ஆகிடும். அப்புறம் அதை எடுத்து ஒரு மூடி போட்ட டப்பா இல்லை ஜிப்லாக் பேக்கில் போட்டு மறுபடியும் அதை ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணணும். 1 ஸ்பூன் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் போட்டும் போடலாம். அரை கப் அளவுக்கு பூண்டு பச்சை மிளகாய் எடுத்ததுக்கு இத்தனை க்யூப் வந்திருக்கு. ஒரு கிளிங் ரேப் பேப்பர் போட்டு அந்த ஐஸ் ட்ரேயை கவர் பண்ணிவிட்டு உள்ளே போடணும். இல்லைன்னா ஃப்ரீசர் ஃபுல்லும் இந்த மசாலா வாசனை வரும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு அதில் பேரையும் எழுதிட்டா நம்ம சமைக்கும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் அந்த தோலை எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதையும் நம்ம ஐஸ் க்யூப் மாதிரி பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா டொமேட்டோ பியூரி யூஸ் பண்ணுற ரெசிபீஸுக்கு அந்த க்யூப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி கூட நம்ம ஜிப்லாக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போவாவது வீட்டில் தக்காளி இல்லைன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புளியையும் அதே மாதிரி செய்து வச்சுக்கலாம். நல்ல சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு கெட்டியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் பண்ணணும். வெறும் இஞ்சி மட்டும் தோல் சீவிட்டு அரைச்சி அதையும் இந்த மாதிரி க்யூப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி அதையும் க்யூப் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கும்போது 1 பங்கு இஞ்சிக்கு 1.5 பங்கு பூண்டு சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் நம்ம கறிக்கு யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த ஃப்ளேவர் வரும். தேங்காய் பால் கேனில் உள்ளது வாங்கி யூஸ் பண்ணும்போது பாதி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தால் நான் அதை கூட ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போயிடும். அதையும் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்யூப் பண்ணி வைக்கிறது 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நீங்களும் இது மாதிரி செய்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு சமைக்கும்போது அது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.